என்ன நடந்தாலும் திமுக கூட்டணி உடையாதா அப்ப? வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அந்த கூட்டணி வந்து ரொம்ப தெளிவாக ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது மத்தியிலயும் தேர்தலுக்கான இங்கேயும் ரெண்டு ரெண்டுலயுமே. இடத்துலையுமே இது தேர்தலுக்கான கூட்டணி, அவ்வளோதான். தேர்தல் வரும்போது ஒன்றா நின்று ஒரு பாசிசத்தை எதிர்ப்போம். மற்றபடி உள்ளுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்குறது நாங்களாக தான் இருப்போம். அதுக்காக ஆட்சியில் பங்கெல்லாம் நிற்க கூடாது. அப்படி சொல்லலை. இல்லை, அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா, கேட்கறது அவங்களோட உரிமை, காங்கிரஸ் கேட்டு போட்டோம், ஆனால் கொடுக்குற திமுக உரிமை திமுக கொடுக்காது. அதான் சொல்றலாம், அது அவங்களுடைய உரிமை, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க தேர்தல், இது ஒரு தேர்தலுங்கிறது அரசியல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட், அவ்வளவுதான். அந்த பார்ட்ல நம்ம கூட்டணி பாசிசத்தை எதிர்ப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த நாளே மக்கள் விரோத சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க, திமுக ஏதாவது கொண்டு வருதுன்னா அதை நாங்க எதிர்ப்போம். அந்த ஐடியாலஜில கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க திரும்ப இவரு வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக எதிர்க்காததா, கம்யூனிஸ்டுகள் எதிர்க்காததா, நீங்க சண்முகம் எதிர்க்காததா,